ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு 50-60 பேருக்கு மரக்கறி சாப்பாடு வடை பாயசத்தோட செம்மையாக சமைச்சு கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 சாப்பாடு வந்து ஒரு ஹோமுக்கு தான் கொண்டு கொடுக்க போகிறேன். சின்ன பிள்ளைகளோட ஹோமுக்கு ஒரு சிஸ்டர்கிட்ட மடத்துக்கு கொண்டு கொடுக்க போகிறேன். மிச்சத்தை வந்து நான் வயசான தாத்தா பாட்டியாக்களும் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம், யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். வவுனியாவை சேர்ந்த கே ராஜேஸ்வரி அவார்ட 1வது ஆண்டு நினைவு தினத்தை தான் ஒட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்குறோம். வவுனியாவை சேர்ந்த கே ராஜேஸ்வரி அம்மாவோட 1ஆம் ஆண்டு இறந்த நினைவு நாளையொட்டி அவட பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், அதோடு சேர்ந்து அவட பூட்ட பிள்ளைகள் 8 பூட்ட பிள்ளைகள் இருக்கணும் அம்மாவுக்கு. அவை எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சாப்பாடு தந்ததுக்கு. இப்போ வாங்க கடகடண்டு சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்கள் தேவையோ மறக்காமல் நாங்கள் வாட்ஸ்அப்பில் தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு நாங்கள் உளிய வைக்கல வேண்டிய நேரம் போயிட்டு அதால் எல்லாம் சொல்லிடலாம். அது கூலி சம்பள் மாசு சம்பளம்ட்டு சொல்லிக்கொண்டு நிற்கலாம். ஓகே, இப்போ எங்களோட உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். இதில் முருக்கங்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கிறேன் குழம்புக்கு. இதோட தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன் அவிகிறதுக்கு. எனக்கு தேவையில்லை, கொஞ்சமாக போதும். உப்பு சேர்ப்போம். இதை அவியட்டும். பருப்பு எடுத்துருக்கிறேன். இதோட பீர்க்கங்காயம் சேர்த்து தான் இன்றைக்கு ஒரு பால் கறி வைக்க போகிறேன். இது அவிகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். மஞ்சள் தூள், உப்பு, இதை அவியட்டும். இங்கெல்லாம் தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். இங்கே உள்ள கொதிக்கட்டும். இதில் புடலங்காய் வரைக்கி எண்ணெய் சூடாயிட்டு இதில் தாளிச்சிட்டு பருப்புக்கு குழம்புக்கெல்லாம் எடுத்துடுவேன். கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இதெல்லாம் வதங்கட்டுக்கும். வெங்காயம் பாருங்க, பருப்பு அரைஞ்சிட்டு இதுக்கு வந்து தேங்காய் பால் 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட கொஞ்சமாக 1ஆம் பால். இங்கால உள்ளி, மிளகு, சீரகம் இடித்து வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து கலந்து விடுவோம். அங்கெல்லாம் தாளிச்சோன்னு எடுத்து போட வேண்டியா. வடைக்கு உளுந்து 1 மணித்தியால் ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, செத்தல் மிளகாய் எல்லாம் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கு சேர்ப்பேன். இதோட பெருஞ்சீரகம், உப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். பருப்பு ரெடி ஆகிட்டு இதுக்கு தாளித்து போட வேண்டியான். ஒதிச்சிட்டு அரிசியை கலக்கி எடுப்பான். உள்ள ஒதிச்சிட்டு நல்லா அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு இதில் குழம்புக்கு, பருப்புக்கு எடுத்துட்டு இதில் புடலங்காய் வரைக்கும் எடுக்க வேண்டியா. இப்போ புடலங்காயும் தேங்காயும் எடுத்து வச்சுக்கேன். அது சேர்ப்போம். மஞ்சள் தூள், உப்பு சேர்ப்போம்.
தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த புடலங்காயில் இருக்கிற தண்ணியிலே அப்படி அவிஞ்சு வதங்கி வரட்டும். இதில் எண்ணெய் சூடாகிட்டு வடையை போடுவோம். உருளைக்கிழங்கு முறுக்குங்களா இப்போ வந்து தேங்காய் பால் சேர்ப்போம். 2 அம்பால் 3 அம்பால். இதோட முதல் அம்பால். குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர். நீங்கள் பவுடர் போடலாம். இது இதோட உரையத்துக்கு தேவையான அளவு. நீங்கள் புளியை ஊற வச்சுருக்கேன். கிடைக்கும் புளியை சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே சேர்த்தது உப்பையும் பார்த்து சேர்க்கலாம். இனி கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். பழம் சேர்க்குறேன். குழம்புக்கு கொதிக்கட்டும். நல்லா புடலங்காய் இறக்கிட்டு பாருங்க. எடுப்போம் பாருங்க. தேங்காய் பாலும் பசுப்பால் பேக்கெட் பாலும் சேர்த்துருக்குறேன். இதோட ஏலக்காயும் சேர்க்குறேன். இப்போ இதை அங்கால் அடுப்பில் வைப்போம். கொதிக்கட்டுங்க பாயாசத்துக்கு. தாளிச்சதை பருப்பு கொஞ்சம் சேர்ப்பேன். மிச்சத்தை இந்த குழம்புக்கு சேர்ப்பேன். இப்போ கலந்து விடுவோம். வந்து வட்டைக்காயை துருவி வச்சிருக்கிறேன் சம்பலுக்கு. இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி பழம், மிளகுத்தூள், உப்பு, இதோட தேசி புளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். சோறு வடிப்போம். அங்கே வாரா தம்பி தங்கச்சி சின்னவா ஸ்கூலால் வாரா. ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். இங்கே பால் கொதிச்சுட்டு சப்பரிசியையும் சேமியாவையும் சேர்ப்போம். இது அவியலும் இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனியும் சேர்ப்போம். இங்கெல்லாம் பாயாசத்துக்கு நெய் கொஞ்சம் விட்டுட்டு கஜுவையும் ப்ளம்ஸையும் வறுத்தெடுப்போம். இதில் ப்ளம்ஸையும் கஜுவையும் வறுத்தெடுப்போம். நீங்கள் கஜுவையும் ப்ளம்ஸையும் பாயசத்தில் போடுவோம். காகத்துக்கு வைப்போம். வாங்க வாங்க. சாப்பிடு சாப்பிடு. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கால பருப்பு பால் கறி, அது வந்து புடலங்காய் வரை, இங்கால வட்டைக்காயில் ஒரு சம்பல் போட்டிருக்கிறேன், முருக்கங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு, வடை, பாயாசம், அங்கால கப்பில் ஊற்றி கட்டி கொண்டிருக்கிறோம். இனி வந்து கடகடண்டு சாப்பாடெல்லாம் கட்டுவோம். சோறு, இந்த பருப்பு, புடலங்காய், இந்த வட்டைக்காய் சம்பல், இங்கால முருக்கங்காய் உருளைக்கிழங்கு குழம்பு.
வடை வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூவில் சுற்றி வச்சுருக்கிறேன். அதை பேக்கில் வைக்க பாயச கப்பையும் வடையும் பக்கத்தில் வச்சு கொடுப்பேன். ஹோம் தானே, அப்போ பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு பிறகு சாப்பிட்றேன்னா வச்சு சாப்பிடுவீங்க. அதால் தான் இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போமா. இப்போ நாங்கள் ஹோமுக்குள்ளே வந்துட்டோம். ஹோமுக்குள்ளே வந்தோடனே அப்படி ஒரு ஆசையாக இருந்துச்சு பார்க்கவே. உண்மைக்கும் மனசுக்கு அப்படி ஒரு அமைதியாகவும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. அந்த என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சைலன்ஸாக இருந்துச்சு நண்பர்களே. முன்னைக்கே மாதா தான் வெல்கம் பண்ணுறாங்களே பார்த்தீங்களா. அப்படி இடத்தை தான் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு தேடி தேடி அங்கே சுற்றி இங்கே சுற்றி சிஸ்டர் சொல்லியிருந்தா இங்கே தான் இப்படி வாங்க சோபான்னு சொல்லி. அப்படி இருந்தவங்களுக்கு அந்த தேடி பிடிச்சி அதுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ஆனாலும் வந்துட்டேன் நண்பர்களே. தெரியும் அவங்களுக்கு வந்து சிஸ்டரோட கதைச்சி கொண்டுலாம் இருக்கேங்க. பிள்ளைகள் ஸ்கூலால் வர்றதுக்கு 2 மணி ஆகும், 2:30 ஆகும்ன்ட்டு சொன்னா சிஸ்டர். அப்போ நான் அவையோட சிஸ்டரோட இருந்து கதைச்சி கொண்டு இருக்கவே அவைய வந்துட்டினோம். வந்தோடனே உள்ளுக்கெல்லாம் பிள்ளைகளை பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. எங்கட ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. நாங்கள் ஸ்கூலில் ஓடி வெள்ளச்சட்டையை போட்டு திரிவோம் இல்லையா, அதை மாதிரி அந்த ஞாபகம் தான் வந்துச்சு நண்பர்களே. யாரெல்லாம் ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். உண்மைக்கும் இந்த சாப்பாடுகளை கொடுத்த அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி தான் நான் சொல்லுவேன். நான் சிஸ்டரோட கதைச்சி கொண்டிருக்கே பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டினோம். உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே விட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஹோம்லேருந்து நிறைய பிள்ளைகள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நிலைமையில எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் சிஸ்டர் சொல்லி கொண்டு இருந்தால் உண்மைக்கும் கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முழு பிள்ளைகளும் தாய் தப்பர் இல்லாத பிள்ளைகள் தான் அங்கே இருக்கணும். உண்மைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களும் போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Keep it like hand now. Sit straight and eat. நல்லா இருக்கா சாப்பாடு? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் சிக்கன் எல்லாம் சமைச்சு கொண்டு வரேன்னா ஏதாவது குறை இருந்தால் சொல்லணும். நல்லா இருக்குதானே? சரி சாப்பிடுங்க. சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன் நண்பர்களே. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கூல் பஸ் தான் வந்திருந்தது. 2 ஸ்கூல் இன்னொரு ஸ்கூலும் இருக்குன்னு சிஸ்டர் சொன்னவா. இப்போ ஒரு ஸ்கூல் பஸ் பிள்ளைகள் தான் வந்திருந்தவை. அவையோட கதைச்சிட்டு நான் வந்துட்டேன். பிறகு மற்றாக்கள் வந்து சாப்பிடுவினோம். உண்மைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி எல்லோரும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள்.